இன்னும் பிசினஸ் கார்டு டீடைல்ஸை கையில் டைப் பண்ணுறீங்களா? ஓடோ சிஆர்எம்ல பிசினஸ் கார்டு ஃபோட்டோ அப்லோட் பண்ணால் போதும். நேமு, மொபைல் நம்பர், இமெயில் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ரீட் பண்ணி லீட் கிரியேட் ஆகிடும். எப்படின்னு தெரியுமா? இன்னைக்கு வீடியோவில் அதை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சிஆர்எம் மாடியூல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீல்டு ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெளியிலலாம் நிறைய விசிட் போவாங்க மந்த்லி. ஸோ அப்போ அங்கே போகும்போது நிறைய கார்ட்ஸ் எல்லாம் நமக்கு வந்து கிடைக்கும். கரெக்டுங்களா? பிஸ்னஸ் கார்ட்ஸ் நிறைய கிடைக்கும். ஸோ அந்த கார்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து நம்ம அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு லீடுமே வந்து அடுத்ததுக்கு வந்து கன்வெர்ட் ஆகாது. கரெக்டுங்களா? செய்யலாம். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ அதுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் எக்ஸல்லையோ இல்லை சாஃப்ட்வேரில் மேனுவலாக டைப் பண்ணிட்டு இருப்பாங்க. கரெக்டுங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ அதுக்கு ஒரு பர்சன் போட்டு ஸோ அவங்க வந்து டைப் பண்ணி ஸோ அது ஒரு 1 டே வரைக்குமே எடுத்துக்கும். ஸோ அதுக்கு பதிலாக அந்த பிஸ்னஸ் கார்டை ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணால் போதும். ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிக்கும் லீடா. ஸோ அதை வந்து நமக்கு வந்து ஓடல ஒரு நியூ ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் கார்டு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதை நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி அந்த ஒரு பிஸ்னஸ் கார்டோட ஃபோட்டோ வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து நான் இதில் இன்சர்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ நான் இதில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஜஸ்ட் செகண்டில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அந்த டாக்குமெண்ட்டும் உங்களுக்கு இங்கே லோட் ஆகிடுச்சு. தென் அதுக்கேற்ற மாதிரி அந்த பேர், ஓகேங்களா, பேருமே நமக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கு. அதுக்கப்புறம் மெயில் ஐடி, ஃபோன் நம்பர், அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் கான்டாக்டில் அட்ரஸுமே உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து எடுத்துகிட்டு வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து நான் இந்த ஃபோட்டோ வியூ பண்ணி காமிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஸோ பர்சனோட நேம் எடுத்திருக்கு, ஃபோன் நம்பர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டரில் என்ன இருக்கோ அட்ரஸ் அதை வந்து உங்களுக்கு ஈஸியாக எடுத்துகிட்டு வந்து காமிக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது எந்த ஒரு லீடுமே நம்ம வந்து மிஸ் ஆகாது. கரெக்டுங்களா? ஸோ இங்கே வந்து ஃபோட்டோவும் நமக்கு வந்து ஸ்டோரேஜில் இருக்கும். ஸோ அதனால எதுவுமே நம்ம லீடு வந்து மிஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது அடுத்து ஒரு லீடு வருது அப்படின்னா நீங்கள் வந்து மேனுவலாக கிரியேட் பண்ண வேண்டியதில்லை. ஃபோட்டோ அப்லோட் பண்ணால் போதும், லீடாக ஜென்ரேட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஆக்டிவிட்டிஸ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஆக்டிவிட்டி கிரியேட் பண்ணுறதுக்கு ஸோ இந்த ஆக்டிவிட்டி கிளிக் பண்ணி இங்கே கால் அப்படின்றத கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நீங்கள் வந்து எந்த டேட்டில் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி சேவ் பண்ணும்போது என்ன ஆகும், நமக்கு வந்து ஒரு ஆக்டிவிட்டி கிரியேட் ஆகிடும். ஸோ ஒரு பர்சன் வர்றாங்க, புதுசாக ஒரு பர்சன் வர்றாங்க அப்படின்னாலும் ஈஸியாக வந்து வேலையை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இவங்க வந்து கால் ஃபாலோ பண்ணுவாங்க. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபை லீடா. ஸோ தென் அதுக்கப்புறம் நம்ம கொட்டேஷன் கொடுக்கணுமா. ஸோ அப்படி வந்து லீடு வந்து போயிட்டே இருக்கும். இப்போ ஒரு ஃபீல்டுக்கு போகிறாங்க அப்படின்னா ஒரு 100 கார்ட்ஸ் கிடைக்குது அப்படின்னா அதை நீங்கள் இது மூலிமா ஃபாலோ பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு 10 லீடாவது கன்வெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ நம்ம அதை அப்படியே வச்சுருக்கோம், கார்டாகவே வச்சுருக்கோம் அப்படின்னா அதுக்கு எந்த ஒரு யூஸ்மே இல்லை. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து ஃபோட்டோ அட்டாச்மெண்ட்டோட ரெக்கார்டும் நமக்கு வந்து கிரியேட் ஆகிக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா லீடில் மட்டும் இல்லை, இங்கே சேல்ஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா மை பைப்லைனில் இருக்கு இல்லையா? ஸோ இந்த மை பைப்லைன்லேயுமே வந்து கியர் ஐக்கான் இருக்கும். ஸோ இங்கேயுமே அதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே நீங்கள் வந்து இம்போர்ட் த பிஸ்னஸ் கார்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிஆர்எம்ல இருக்கிற ஃபியூச்சர்ஸு. ஸோ இதில் போயிட்டு நீங்கள் இம்போர்ட் த பிஸ்னஸ் கார்டு கொடுத்தீங்க அப்படின்னா சேம் அதே ப்ரொசீஜர் தான். ஸோ அந்த கார்டை வந்து நான் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லீடுக்கும் பைப்லைனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை பார்க்கலன்னா பார்த்துருங்க. ஸோ லீடுலேயும் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இல்லை இந்த ஆர்டர் வந்து இந்த கார்டில் இருக்கிற பர்சன் வந்து கன்ஃபார்ம் ஆர்டர் அப்படின்னா நீங்கள் வந்து டைரெக்டாக ஆப்பர்ச்சுனிட்டிலே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்லோட் பண்ணிட்டு டைரெக்டாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஃபாலோ பண்ணும்போது குவாலிஃபை லீடு தான். டைரெக்டாக நீங்கள் நியூ கொட்டேஷன் போடுறீங்க. ஸோ கொட்டேஷன் சென்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து கஸ்டமருக்கு ஈஸியாக நம்ம இங்கேருந்து மணிக்க நியூ கொட்டேஷனும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் நியூ கொட்டேஷன் போடுறேன். ஸோ அக்வா பியூரிஃபயர் அப்படின்ற மாதிரி ப்ராடக்ட் நேம் கொடுத்துட்டு தென் இங்கே ஜஸ்ட்டு சென்ட் அப்படின்ற பட்டன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா டைரெக்டாக நம்ம வந்து கொட்டேஷனை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ நான் சாம்பிளுக்கு ஸோ இதை எடுத்துட்டு நான் இங்கே டெமோ டேட்டான்றதுனால நான் நம்மளோட இதை கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ சென்ட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு கொட்டேஷனோட ஹிஸ்ட்ரியுமே இங்கே உங்களுக்கு லோட் ஆகிருக்கும். எப்போ நம்ம கொட்டேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ கொட்டேஷன் சென்ட் ஸ்டேஜு எல்லாமே உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இந்த ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ கன்ஃபார்ம் பண்ணது டெலிவரி கிரியேட் ஆகும்.
ஸோ டெலிவரிலேருந்து வேலிடேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு லீடு வந்ததுலேருந்து நம்ம சேல் ஆர்டர் கொட்டேஷன் கொடுத்து டெலிவரி கன்ஃபார்ம் பண்ணுற வரைக்கும் நம்ம வந்து ஒரு லீடை வந்து கொண்டு போக முடியும் ஒரே ஷர்ட்டில். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பிஸ்னஸை கொண்டு போகும்போது இன்னுமே நம்மளோட growth ஸ்டேஜ் வந்து இன்னுமே அதிகமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.